இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான். சந்தைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புனோம் இல்லையா, அந்த வீடியோ தான். எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. நான் ஹோம் கேர் வேறு போக வேண்டியது இருந்தது. அதனால் மோனிக்கு வந்து நாங்கள் டீ வைக்கிற சமயத்தில் தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. ஏன்னா அவளுக்கு ரெயின் கோட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் 2 பேத்துக்கு இருக்குது, அவளுக்கு மட்டும் இல்லை. அவளுக்கு இந்த பிங்க் கலர் போட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் செக் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே டீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி போயிட்டு இருந்தது. சர்க்கரை போட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் டீ வடிகட்டிட்டு நான் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே மோனி வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சா. எல்லாம் ஓகே தான், கொஞ்சம் ஆனால் பெரிய சைஸாக தான் போட்டோம். ஆனால் அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அவளுக்கு பிடிச்சிருந்ததுனால சுற்றிலாம் காமிச்சிட்டு இருந்தா. நல்லா இருக்குமா, எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு பிங்க் கலர் வந்து மோஸ்ட்லி எதை கேட்டாலும் பிங்க் கலரில் வேணும் அப்படின்னு கேட்பா. அப்புறமா நாங்கள் ஃபார்மசி போயிருந்தோம். ஏன்னா என்எஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நர்சிங் வூண்டு ஹேர் சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம், ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இது 6-7 மந்த்தாகவே போயிட்டுருக்கு. அதனால் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு அகைன் வந்து தான் சந்தையில் காயெல்லாம் வாங்கினோம். எல்லாமே கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மழை வந்துருந்ததுனால பார்க்கவும் நல்லா இருந்தது. எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா கிளம்பி பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கோவை எஸ்எஸ்சில் போய்ட்டு பிரியாணி ஃபேமிலி பேக் ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். என்னென்ன வாங்கினோம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுல் கிரில் வாங்கினோம், பிரியாணி வாங்கியிருந்தோம், 2 தான். அப்புறமா வாங்கிட்டு எல்லோரும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். மதியம் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாமே பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு மோனிக்கிட்ட கேட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குது அது மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது நேற்றோட அவுட்டிங்கு. வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு கோயம்புத்தூரில் வூண்டு ட்ரெஸ்ஸிங்க்கு இல்லை ஹோம் கேர் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுது, நர்சிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா கீழே பயோவில் நம்பர் கொடுக்குறேன், அதில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் நீட்டாகவும் அஃபோர்டபுளாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.